வணக்கம். This is from Parify channel and today's word நம்ம எல்லாருமே அதை கேள்விப்பட்டிருப்போம். இந்த ரீசெண்டாக ஒரு ஃப்ளைட் கிராஷில் கூட அது அந்த பைலட் சொன்ன வேர்டு தான் அது. மெய் டே அப்படின்னு சொல்கிறாங்க. மெய் டே மெய் டே மெய் டே மெய் டேன்னு 3 times 4 times சொல்கிறாங்க. ஒரு ஏர்க்ராஃப்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஷிப்பாக இருக்கலாம். அதில் அவங்க when they are in danger, அவங்க டேஞ்சரில் இருக்கும்போது அவங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் போது அவங்க இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மெய் டே மெய் டே மெய் டே அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஏஒய் அண்ட் நெக்ஸ்ட் வேர்டு இஸ் டிஏஒய் மெய் டே. இந்த வேர்டு எங்கே இருந்து வந்தது, இதனுடைய ஆரிஜின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி ஃப்ரெஞ்ச் வேர்டு. ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து வந்தது தான் இது. அந்த ஃப்ரெஞ்ச் வேர்டு என்ன அப்படின்னா வெனிஸ் மெய்டு, வெனிஸ் மெய்டு, வெனிஸ் மெய்டு. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா கம் அண்ட் ஹெல்ப் மீ, கம் அண்ட் ஹெல்ப் மீ. ஸோ திஸ் இஸ் த ஆரிஜின் ஆஃப் ஃப்ரெஞ்ச் வேர்ட். திஸ் இஸ் கம் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து வந்தது தான் இந்த மெய் டே அப்படிங்கிறது. So we know how to use it in sentences. We need not give example. ரீசெண்டாக நடந்த அந்த ஃப்ளைட் கிராஷில் கூட அந்த பைலட் அதை தான் சொல்லியிருக்காரு. மெய்டே மெய்டே மெய்டே. எஸ், ஓகே. ஸோ நவ் லெட்ஸ் கம் டு another point. And if you would like to join a course, ஒரு கோர்ஸ் நீங்கள் இங்கிலீஷில் கொஞ்சம் எடுத்தால் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சுன்னா, மேபி பேசிக் லெவலாக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷ் நல்லாவே தெரியும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலில் நம்ம கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் இதெல்லாம் கற்றுக்கலாமே அப்படின்னு தோணுச்சுனாலும், இல்லை கிராமர் இல்லை ரிட்டன் இங்கிலீஷ் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் திஸ் நம்பர். மை நம்பர் இஸ் 9342178452. Once again 9342178452. So that's all today. Thanks a lot. Have a pleasant day. Bye. Take care. And